நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மகளிர் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்க்கலாம். நிகழ்வு தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. முன்னதாக விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து விவரங்களோடு ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் அந்த கட்சியின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய கோயம்பேடு அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்றைய தினம் மகளிர் தின நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் ஒன்றிணைந்து ஜோதியை ஏந்தி, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் கையில் ஜோதி ஏந்தி நினைவிடத்தில், அதாவது மறைந்த முன்னாள் தேமுதிக நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு கொண்டு சென்று அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் வழக்கமான நிகழ்வாக பொதுமக்களுக்கு மதிய உணவையும் வழங்கிய பின்னராக இந்த மகளிர் தின விழாவை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கேக் வெட்டி மகளிருடன் சேர்ந்து இந்த மகளிர் தின விழாவை கொண்டாடி இந்த மகளிர் அணி நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்று பெரிய கேள்வி இருந்த நிலையில் தற்பொழுது அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணிக்கு பிறகாக ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கு முதல் முறையாக கிடைத்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் கட்சி தொடங்கி ஆகியும் கூட முதல் முறையாக ராஜ்யசபா சீட் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. அதனை குறிப்பிட்டு இந்த மகளிர் தின விழாவில் இங்கு இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சமூக வலைதளங்களில் இனி யார் தவறாக பேசினாலும் சரி அவர்களது நாக்கு துண்டிக்கப்படும் என்று இங்க மகளிர் அணி நிர்வாகி ஒருவர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையிலேயே பேசியிருக்கிறார். அவர்களை எதிர்த்து பேசி பதிலடி கொடுப்பதற்கு பிரேமலதா விஜயகாந்த், அதாவது தேமுதிக பொதுச் செயலாளர் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். குறிப்பாக ஆவேசமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறித்து தவறாக பேசுபவர்கள் மீது தண்டிக்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும், மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவருமே பதிலடி கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களது வீட்டை முற்றுகையிட வேண்டும் என்றும் கூட மகளிர் அணி நிர்வாகி ஆவேசமாக பேசியதை பார்க்க முடிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சர்வதேச மகளிர் தின விழா ஒவ்வொரு ஆண்டும் தேமுதிக சார்பில் பல்வேறு கட்சிகளும் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் தேமுதிக சார்பிலும் ஒரு முக்கியத்துவ நிகழ்ச்சியாக கொண்டாடப்படும். ஏனென்றால் மறைந்த முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் பொழுதே மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு செயல்பாடுகளை அவர் செய்து வந்த நிலையில் இந்த மகளிர் அணி சார்பில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். அது மட்டுமின்றி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் பேசி இருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த மகளிர் தின விழாவில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் மாநாடு மாபெரும் அளவில் நடைபெறும் என்றும் பெண்கள் மட்டுமே பங்கேற்கும், பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மகளிர் மாநாடு அடுத்த ஆண்டு தேமுதிக சார்பில் நடத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தேமுதிக மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுதைய சூழலில் அரசியல் களத்தில் ஒரு பெண் தலைவராக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் தற்பொழுது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களது மீது வைத்து வரக்கூடிய அந்த பல்வேறு விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் மகளிர் அணி நிர்வாகிகள் பேசியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த மகளிர் தின விழா மட்டுமின்றி அந்த மகளிர் அணி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டமும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.